தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 147ஆம் சங்கீதம். சங்கீத புஸ்தகத்தில் கடைசி 5 சங்கீதங்களும் அல்லேலூயா கீதங்கள் அல்லது தேவனை துதியுங்கள் என்று சொல்ல 147ஆம் சங்கீதம். வேதத்தில் உள்ள சங்கீத புஸ்தகத்தில் கடைசி 5 சங்கீதங்களும் அல்லேலூயா சங்கீதங்கள் அல்லது தேவனை துதிக்கக்கூடிய துதி பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீதம் நெகேமியா 12ஆம் அதிகாரத்தின் அடிப்படையை, சூழ்நிலையை சார்ந்து எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து தப்பி தங்களுடைய சொந்த ஊராகிய எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி அதற்கு பிறகு அதை ஒட்டி எழுதப்பட்ட அந்த சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து குறிப்பிடுவார்கள். பாபிலோன் ராஜாங்கம் மேதியராலும் பெர்சியராலும் முறியடிக்கப்பட்டது. கிமு 537ஆம் ஆண்டுகளிலே முறியடிக்கப்பட்டு பாரசீக மேதிய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது. அந்த சூழ்நிலையிலே நெகேமியா கிமு 444 அலங்கத்தை கட்டுவதற்காக, கோட்டைச்சுவர்களை கட்டுவதற்காக பாபிலோனிலிருந்து வந்தவன், கோட்டைச்சுவர்களை கட்டி அந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்ட பாடப்பட்ட துதியின் கீதம் இந்த 147ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது முதல் 7 வசனங்களிலே ஆண்டவர் வரலாற்றை மாற்றுகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. 147 வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நெருங்கண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். முதல் 7 வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்தோம். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடருங்கள். முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கையிலே கர்த்தர் வரலாற்றை மாற்றுகிறார் என்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். வரலாறு என்றாலே ஆண்டவருடைய வரலாறு தான். ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். வரலாறு என்றாலே ஆண்டவருடைய வரலாறு என்பது தான் பொருளாகும். அவர் வரலாற்றின் நாயகர், வரலாற்றை உண்டு பண்ணக்கூடியவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது சிறையிருப்பிலே சென்ற ஜனங்களை ஆண்டவர் எப்படி மீட்டு ரட்சிக்கிறார், சொந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார், சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டிச் சேர்க்கிறார் என்றெல்லாம் முதல் சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கானானுக்கு கொண்டு வந்தார். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே வந்த பிறகு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணின பொழுது, துரோகங்களிலே ஈடுபட்ட பொழுது அவர்களை கானானிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பினார். பாபிலோனிலே ஆண்டவர்கள் அழுத பொழுது, மனம் திரும்பிய பொழுது, மனங்கசந்த ஆண்டவரிடத்தில் புலம்பிய பொழுது மீண்டும் ஆண்டவர் 70 வருஷம் கழித்தவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். எருசலேமுக்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களிலே பலரை ஆண்டவர் சபையாக மாற்றினார், விசுவாசிகளாக மாற்றினார், திருச்சபையாக மாற்றினார். அவர்கள் எருசலேமில் இருப்பது கூட ஆண்டவருக்கு இஷ்டமில்லை. அவர்கள் பூமியெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. எனவே எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர்
சிதறடிக்கப்பட்டவர்களை எப்படி கூட்டி சேர்த்தாரோ, கூட்டி சேர்த்த அந்த ஜனங்களை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திற்கு பிறகு மீண்டும் சிதறடித்தார். அவர்கள் யூதேயா, சமாரியா இன்னும் பிற இடங்களிலே சுற்றித் திரிந்து சுவிசேஷம் சொன்னார்கள். மந்தை பெருகியது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். திருச்சபை வளர்ந்தது. ஆக இருள் நிறைந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒளி மிகுந்த ராஜ்யத்திற்குள் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்பதுதான் வேதத்தின் போதனையாகும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக புற ஜாதிகளை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கட்டுண்டவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். சிறைப்பட்டவர்களை, சிதறடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கூட்டிச் சேர்க்கிறார். அவருடைய காயங்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 6ஆம் 7ஆம் வசனங்களிலே சிலரை உயர்த்துகிறார், சிலரை தாழ்த்துகிறார், துன்மார்க்கரை தாழ்த்துகிறார், தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். உளையான செட்டிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார். பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மை உட்கார வைத்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது எங்கே? உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனோடு கூட மறைந்திருக்கிறது என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நமக்கு 2 விதமான இடங்கள். 1, நம்முடைய தேசத்திலே நாம் இருக்கிறோம். 2, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். உன்னதங்களிலே ஏற்கனவே ஆண்டவர் நம்மை, யாரை? ரட்சிக்கப்பட்டவர்களை உட்கார வைத்து விட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யார் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதத்தின் போதனையாகும். அவ்வண்ணமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லியும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே நாம் காண்கிறோம். உயர்ந்த ஒரு இடம். ஆனால் துன்மார்க்கரையோ தரை மட்டும் ஆண்டவர் தாழ்த்துகிறார். 2 பேர் ஜெபிக்க போனார்களே, ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். 2 பேரும் ஜெபிக்க போனதாக லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். பரிசேயனோ தன்னை குறித்து தம்மட்டம் அடித்து கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டே ஜெபிக்கிறான். வாரத்திலே 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், தசம பாகமெல்லாம் கொடுக்கிறேன், நான் பரிகாரர், விபசாரக்காரர், அதுவும் அந்த ஆயக்காரன், அவனைப் போல கூட நான் இல்லை என்று சொல்லி தன்னை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்திற்குள்ளே போகக்கூட துணிவில்லாமல், தன்னிடத்திலே தைரியம் இல்லாமல், தனக்கு அதற்கு தகுதி இல்லாமல் இருந்ததாக உணர்ந்து தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன் மார்பில் அடித்து கொண்டு, எப்போ மார்பில் அடிப்போம்? நமக்கு அருமையானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், அம்மாவோ மனைவியோ அல்லது கணவரோ திடீரென்று இழந்து போனால் மார்பில் அடித்து கொண்டு அழுவார்கள். அதுபோல தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னைத்தான் அவன் தாழ்த்திய பொழுது உயர்த்தப்பட்டான். அவனே நீதிமானாக திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் தாழ்த்தி வாழ வேண்டும். இந்த தாழ்மை யாரிடமிருந்து படித்தோம்? ஆண்டவராகிய தெய்வத்திடமிருந்து படித்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனவே வானோர் பூதலத்தோர் எல்லாரும் வணங்கத்தக்கதாக, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடத்தக்கதாக பிதா அவரை உயர்த்தினார் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆக நம்மை நாம் தாழ்த்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிருஷ்டிகராகிய தெய்வம் சிருஷ்டிகளுடைய கால்களை கழுவினாரே. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே கழுவி விட்டு என்ன சொன்னார்? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கற்பித்தார். அதுபோல
கர்த்தர் அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் மண் என்று நினைவு கூர்கிறார் என்று சொல்லி 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆக எண்ணுவதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையே என்றுணர்ந்து தாழ்மையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி என்றால் நம்முடைய வரலாற்றையும் ஆண்டவர் மாற்றி உயர்த்தி காட்டி உலகத்துக்கு சாட்சிகளாக நம்மை வாய்ப்பார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக முதலாவதாக வரலாற்றை மாற்றுகிறவர், இரண்டாவதாக வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர். வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர். ஏற்கனவே சொன்னேனே, உளையான செட்டிலிருந்து உன்னதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்பேற்பட்ட வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 147ஆம் சங்கீதம் 8 முதலாக பார்க்கும் பொழுது என்னென்ன சிறப்புகளை தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். 8 முதல், அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிக்கிறார். சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். மழையை பெய்ய பண்ணுகிறார், மலைகளிலே புல்லை முளைப்பிக்க பண்ணுகிறார். கற்கள் நிறைந்த, பாறைகள் நிறைந்த ஒரு இடம் மலை, அதிலிருந்து தண்ணீரையே வரவழைத்த தெய்வம் புல்லை முளைப்பிக்க பண்ண மாட்டாரா? என்ன கடினமான சூழ்நிலைகளிலே, கஷ்டமான வேளைகளிலே கூட ஆண்டோடைய கிருபை நமக்கு விளங்குகிறது. காத்திருக்கிறது என்பதுதான் மலையிலே புல் என்ற சொல் நமக்கு விளக்குகிறது. ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை சுற்றிலும் நெருக்கடியான நிலைமைகள் காணப்படுகின்றனவோ, அப்படி இருந்தும் மிருதமான வாழ்க்கையை, இனிமையான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிட உங்களுக்காக காத்திருக்கிறார். ஒருவேளை பகைவர்கள், விரோதிகள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையிலே, படிக்கக்கூடிய இடத்துல, வியாபார ஸ்தலங்களிலே விரோதிகள் இருக்கலாம். கற்பாறை போல காணப்படலாம். இருப்பினும் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக கர்த்தர் கற்பாறைகளிலே புல்லை முளைக்க பண்ணுகிறார். எந்த இடம் கடினமான இடமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே உள்ளவர்களை கூட ஆண்டவர் அவருடைய இருதயங்களை மிருதுவாக்கி உங்களோடு ஒப்புரவாக பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, ஐயா எங்களுடைய நாட்டிலே சுவிசேஷம் சொல்லுவது கஷ்டம் ஐயா, இது கடினமான பூமி என்று சொல்கிறீர்களோ, இங்கே நம்ம பருப்பு வேகாது, எவ்வளோதான் சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான், இது கடினமான பூமி என்று அழுத்துக் கொள்கிறீர்களோ, இது கடினமான பூமி அல்ல, இது கர்த்தருடைய பூமி. திஸ் இஸ் நாட் ஹார்ட் கிரவுண்ட், திஸ் இஸ் காட்ஸ் கிரவுண்ட். ஆண்டவருடைய பூமி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தம். இந்த பூமி கர்த்தருடைய கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. இந்த பூமி கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. இந்த பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருக்கிறது. இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. இந்த பூமி கர்த்தருடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பூமி ஆண்டவருக்கு சொந்த பூமி, அவர் படைத்த பூமி. இந்த பூமியிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் சொன்னாரே. எனவே கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்ப பெற்றவர்களாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுங்கள். சொல்லுவது உங்களுடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை. அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை. போதிப்பது உங்களுடைய வேலை, சாதிப்பது ஆண்டவருடைய வேலை. நடுவது நம்முடைய வேலை, நீர்ப்பாய்ப்பது நம்முடைய வேலை, விளையச் செய்வது தெய்வத்தின் வேலை. எனவே
கடினமான பூமி என்று கருதுகிறீர்களே, இந்த கர்த்தருடைய பூமியிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் சுமந்து செல்லுங்கள். ஆண்டவர் புல்லை முளைக்க பண்ணுவார், கிருபையை முளைக்க பண்ணுவார். நீங்கள் அதிசயித்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் உங்களுடைய ஆத்தும ஆதாயத்தை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மழையை பெய்ய பண்ணுகிறார், மலைகளிலே புல்லை முளைக்க பண்ணுகிறார், இன்னும் 9ஆம் வசனத்திலே ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பட்டினியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை செழிக்க பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரை கனம் பண்ணி வாழ்வீர்கள் என்றால் ஆகாரத்தினாலே ஆண்டவர் போஷிப்பதிலே கூட ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார். எலியாவை ஆண்டவர் 3 விதமாக போஷித்தாரே. காகங்கள் மூலமாக போஷித்தார், ஒரு விதவையின் மூலமாக போஷித்தார், தூதன் மூலமாகவும் போஷித்தார். அப்படி சில சமயங்களிலே சாதாரணமாக போஷிப்பார், சில சமயங்களிலே அற்புதமாக போஷிப்பார், சில சமயங்களிலே ஆண்டவர் மிக மிக அதிசயமாக வினோதமாக போஷிப்பார் என்று சொல்லி வேதத்திலே எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நாம் பட்டினியாக இருக்க சம்மதியார். காரணம், அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே படைக்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சாயல் நம்மிலே உண்டு. ஆண்டவர் வெட்கப்பட வைக்க மாட்டார். தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் கிருபை அருளி செய்து போஷிப்பார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே, அதே போல ஆண்டவர் போதிப்பார், போஷிப்பார், நம்மை வழி நடத்துவார். ஆகாரம் கொடுப்பது மட்டுமல்ல, தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இப்பொழுது தமக்கு பயப்படுகிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுடைய இருதயத்திலே உண்டா? 2 பயங்கள், முக்கியமான பயங்கள் வேதத்திலே. ஒன்று ஆதாமின் பயம், அடுத்தது ஆபிரகாமின் பயம். ஆதாமின் பயம் என்ன? பாவம் செய்து மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். ஆண்டவருடைய தண்டனைக்கு அவன் பயந்து நின்றான். ஆனால் ஆபிரகாம் அப்படியல்ல, அவனும் தெய்வ பயம் கொண்டவனாக விளங்கினான். தன்னுடைய ஒரே குமாரன், நேசமைந்தன், தவ புதல்வன், வாக்கு தத்தத்தின் மைந்தன், அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த அற்புதம் முக்கியமல்ல, ஆண்டவருக்கு நான் செலுத்த வேண்டிய அர்ப்பணம் முக்கியம். ஈசாக்கு முக்கியமல்ல, யெகோவா முக்கியம். கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம். அவருக்கே முதலிடம், அவருக்கு மட்டுமே முழுயிடம். அப்படி வாழும் பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், அது பயபக்தி. அந்த பக்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவர் நம் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டுக்கு ஆபத்து வராது. பொல்லாங்கன் நம் வீட்டை தொடான். உருவின பட்டயத்தோடு ஆண்டவருடைய தூதன் நம்முடைய வீட்டை வலம் வந்து நம்மை காத்துக்கொள்கிறான். சங்கார தூதன் நம் பக்கத்தில் வர முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உள்ளம், கழுவப்பட்ட இல்லம், கழுவப்பட்ட இல்லறம். பொல்லாங்கு, தீமை, தீங்கு நம்மை தொடாது. ஆண்டவர் பாதுகாத்து பலப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அதே 13ஆம் வசனத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வரலாறு மாற்றப்பட்டவர்கள், பாவ வரலாற்றிலிருந்து பரிசுத்த வரலாற்றுக்குள்ளே வந்தவர்கள், இவருடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தங்கும், பொங்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 14ஆம் வசனத்திலே சமாதானம் நம்முடைய வீட்டுக்குள்ளே விளங்கும். சகையின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரே. புகுந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் புகுந்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து புகுந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாரே. அப்பேற்பட்ட
இரட்சண்யத்தின் சமாதானம் நம்முடைய இல்லத்திலும் விளங்கும். ஆக உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். திருப்தியோடு இந்த உலகத்திலே ஜீவிப்போம். இது போதாதா? போதுமே. திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆக முதலாவதாக ஆண்டவர் வரலாற்றை மாற்றுகிறவர், இரண்டாவதாக வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர், மூன்றாவதாக வார்த்தையை அனுப்புகிறவர் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லி அந்த சங்கீதம் முடிவடைகிறது. வார்த்தையை அனுப்பக்கூடிய தெய்வம், அதுவும் தீவிரமாக அந்த வார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, வேத புத்தகம், திருமறை, தீவிரமாக அந்த வார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. உலக மக்களை ரட்சிக்க, அவர்களை சத்தியத்திற்குள்ளே வழிநடத்த ஆண்டவர் தீவிரப்படுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம், கொஞ்ச காலத்தில் அவர் வருவார், சீக்கிரமாக வருவார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே ஆண்டவர். அதற்கு முன்பாக தன்னுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் தன்னுடைய சொல்லை அனுப்புவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சொல் உங்கள் கையிலே இருக்கிறது. வேத புத்தகம். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேதமின்றி, ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தை நமக்காக உருவாக்கி நமக்கு பரிசளித்து நம்மை ஆசீர்வதிக்கிறாரே. வேதத்தை வாசிக்கிறோமா? வாஞ்சிக்கிறோமா? தினமும் அதை வாசித்து தியானிக்கிறோமா? ஐயா, வேதத்தை சரியாக வாசித்து 2 மாதம் ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொன்னால் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்பது பொருள். வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிலே 1652 மொழிகள், இன்னும் 427 எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள், மொத்தம் ஏறக்குறைய 2000 மொழிகள் இந்தியாவில் இருப்பதாக இந்திய கணக்கெடுப்பு சொல்லுகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குறிப்பை அறிவித்து விட்டார்கள். ஆனால் சுமார் 50 மொழிகளிலே மட்டும்தான் வேதம் இருக்கிறது. அந்த வேதம் உங்களிடத்தில் இருக்கிறது. எடுத்து வாசிக்கிறீர்களா? அல்லது எடுக்க வேண்டும் என்றால் எங்கேயோ வைக்கப்பட்ட வேத புத்தகம், அதை தூசி தட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா? வேதத்தை வாசியுங்கள். யாரிடத்தில் ஆண்டவர் அதிகமாக கொடுத்தாரோ அவர்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாக கணக்கு கேட்பார். ஆண்டவருடைய கணக்கு கேட்குதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை குறித்த ஜாக்கிரதையோடு நாம் வாழ்வோம். 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். ஆண்டவருக்கே அவருடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை முக்கியம் என்றால் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வேதம் எவ்வளவு முக்கியமாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உலகமெங்கும் அனுப்புகிறார், உங்களிடத்தில் அனுப்புகிறார். இப்பொழுது உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். இது அனுப்பப்படும் வார்த்தை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவதனாலே விளையும் நன்மை என்ன? குணம், சுகம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சரீர சுகம், ஆன்மீக சுகம், ரட்சிப்பு எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய பிணிகளை நீக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனுப்பப்படும் வார்த்தை இரண்டாவதாக அற்புதங்கள் செய்யும் வார்த்தை என்று சொல்லி 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் வசனத்தை அனுப்பி அற்புதங்கள் செய்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம், கப்பர்நகூமிலிருந்து ஒரு ராஜகுல மனுஷன் வருகிறான். ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரண தருவாயில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது கானா ஊரில் இருந்த ஆண்டவர்
கப்பர்நகூமுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த மனுஷனிடத்தில் சொல்லுகிறார், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை நம்பி அந்த மனிதன் சென்றான். வீட்டை நெருங்கும் பொழுது வேலைக்காரர்கள் சந்திக்கிறார்கள். உம்முடைய மகன் பிழைத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். எப்போ என்று கேட்ட பொழுது அவர்கள் நேரத்தை சொல்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன நேரமும் அந்த நேரமும் ஒன்று. கர்த்தர் நேரத்துக்கும் ஆண்டவர், கர்த்தர் தூரத்துக்கும் ஆண்டவர். கானா ஊரிலிருந்து கப்பர்நகூமுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு, இந்தியாவிலிருந்து துபாய்க்கு, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு, நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இங்கே சொல்லப்படக்கூடிய ஜபம், இங்கே ஏறெடுக்கக்கூடிய வசனம் சார்ந்த ஜபம் அங்கே அவர்களுக்கு குணம் கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக அனுப்பப்படும் வார்த்தை 15ஆம் வசனத்திலே, இரண்டாவதாக அற்புதம் செய்யும் வார்த்தை 18ஆம் வசனத்திலே, மூன்றாவதாக அறிவிக்கப்படும் வார்த்தை 19வது வசனத்திலே. ஆண்டவருடைய வசனம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு, இஸ்ரவேல் ரெண்டு பேருமே ஒரே ஆள்தான். யாக்கோபு என்பது மனுஷிகமான உலக பிரகாரமான பெயர். இஸ்ரவேல் என்பது ஆவிக்குரிய பெயர், தேவன் கொடுத்த பெயர். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் மேற்கொள்கிறவன். ஆவிக்குரிய அந்தஸ்து பெற்றவர்கள். யாக்கோபு என்றால் அந்தஸ்து இல்லாதவன், இஸ்ரவேல் என்றால் அந்தஸ்து பெற்றவன். ஆவிக்குரிய அந்தஸ்து அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை யாக்கோபுக்கும் தருகிறார், இஸ்ரவேலுக்கும் தருகிறார். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் தருகிறார், அறியாதவர்களுக்கும் தருகிறார். ஆண்டவர் அறிவிக்கும் தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அறிவிக்கும் தெய்வம் என்பதனாலே ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இந்த வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். எப்படி? 20ஆம் வசனம் பாருங்கள். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அறியாமல் போகிறவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அறிய விரும்பாதவர்களுக்கும் கர்த்தர் வலிய அறிவிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக இது அறியப்படாத வார்த்தை, அநேகர் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அனுப்பப்படும் வார்த்தை, இரண்டாவதாக அற்புதங்கள் செய்யும் வார்த்தை, மூன்றாவதாக அறிவிக்கப்படும் வார்த்தை, நான்காவதாக அறியப்படாத வார்த்தை. அறியப்படாத மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆவன செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை செய்ய நாம் முற்படும் பொழுது, நாம் தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் நம் கூட இருந்து ஆவன செய்வார். உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஏனென்றால் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தூதர்களுக்கு ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்கவில்லை. ஏன்? தூதர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லையே, நமக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்திற்கு பலாபலன் உண்டு பண்ணத்தக்கதாக, அந்த இரத்தத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் தந்த வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷத்தை, சத்திய வசனங்களை மற்றவர்களுக்கும் அறிவித்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்கிறோமே, அதுபோல மற்றவர்களுக்கு, யார் அவர்கள்? பக்கத்து வீட்டுக்காரர்கள், அக்கம் பக்கத்தார், ஒரே தெருவிலே வசிக்கக்கூடியவர்கள், ஒரே ஊரிலே வாழக்கூடியவர்கள், சேர்ந்து படிக்கிறவர்கள், சேர்ந்து வியாபாரம் பண்ணுகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நம் அறிந்த எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பஸ்ஸில் பயணம் செய்கிறீர்களே, ட்ரெயினில் பயணம் செய்கிறீர்களே, காரில் பயணம் செய்கிறீர்களே, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிறீர்களா? இது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்கிறானே, ஐயோ என்றால் ஆபத்து வரும் என்று அர்த்தம். ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை அறியாத ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் பொழுது தீவிரமாக சென்று தீவிரமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையை அவர்களுக்கு அறிவித்து அழிந்து போகக்கூடிய மக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப வேண்டியது நம்முடைய கடமை. ஞானம் உள்ளவர்கள் இதை செய்வார்கள். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள், இயேசுவை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை நிச்சயமாக செய்வார்கள். ஆக
ஆத்தும பாரம் உங்களுக்குள்ளே பொங்கி வழியத்தக்கதாகவும் ஆண்டவருக்காக ஆவியின் கனியை, அருட்பணியின் கனியை நீங்கள் கொடுத்து வாழவும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபையை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரலாற்றை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பித்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே, வார்த்தையை தீவிரமாக அனுப்பும் கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ அனுதினமும் நீர் எங்களை எடுத்து பிரயோகியும். உம்முடைய கைவினை பாத்திரங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.